ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரிங்க. ஸோ அந்த விலாகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஆஃப்டர்நூன்லேருந்து எங்கே போனோம், எப்படி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணோன்ற விலாக் தான் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் என்ன ஃபன் பண்ணோம், என்ன பண்ணணுன்றதை பார்ப்பீங்க. வாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தாங்க ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ப்யூர் வெஜ்ஜு தான், ஏன்னா கோயிலுக்கு போனோம் இல்லைங்களா. ஸோ அதனால் ப்யூர் வெஜ் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் செம்மையாக இருந்துச்சு ஆம்பியன்ஸ் எல்லாம். ஏன்னா ப்யூர் வெஜ்ஜுன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பக்காவாக இருந்துச்சுங்க ஆம்பியன்ஸு, சான்ஸே இல்லை. ஸ்டார்டட் மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரைஸு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்க்க நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, கிட்ஸு சாப்பிட்றது ஸ்பைஸியாக இருக்குமோ எப்படி இருக்கும் தெரியல அப்படின்னா. ஆனால் ஸ்பைசி எல்லாம் ரொம்ப இல்லைங்க. கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் கைலாசகிரின்னு சொல்லி இங்கே விசாகப்பட்டினத்தில் இந்த இடம் நல்லாயிருக்கும். நிறைய மூவிஸ்லலாம் காட்டியிருக்காங்க. தெலுங்கு மூவிஸில், தமிழ் மூவிஸில் காட்டியிருக்காங்கன்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் தெலுங்கு மூவிஸ் எல்லாம் இங்கே ஷூட் எடுப்பாங்க. லொக்கேஷன் வைஸு செம்மையாக இருக்கும். கொஞ்சம் சின்ன மலை தாங்க. ரோப் காரும் போகுது. நாங்கள் அன்றைக்கி ரோப் கார் போகிற ஐடியாவில் இல்லை. நாங்கள் போன டைமில் ரோப் காரும் இல்லை. ஆனால் நாங்கள் ரோப் கார் ஐடியா இல்லை, ஏன்னா லேட் ஆகிடும். ரோப் காருக்கு வெயிட் பண்ணி நம்ம போனோன்னா ரொம்ப லேட் ஆகிடும், இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கார்லேயே போயிட்டோம். சின்ன மலை தான் ஏறினோடனே லொக்கேஷன் வைஸு செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பாட் உள்ளே போனோடனே சிவன் பார்வதி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்பயுமே சிவன் பார்வதி ஸ்டாச்சு தான் இந்த கைலாசகிரினாலே, இந்த சிவன் பார்வதி ஸ்டாச்சு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. யாருமே போனாங்கன்னா இதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கிட்ஸு ப்ளே பண்ணுறது மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு லொக்கேஷனில். ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் போகல. இங்கே கிளாஸ் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் மந்த்து. ஸோ அதனால் அப்போல்லாம் ரொம்ப கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சா. ஸோ அதனால் அப்போ நாங்கள் போகலை. சரி வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் போனேன், ஒரு சரித்திரமாக இருக்கும் இல்லைங்களா. நான் கிளாஸ் பிரிட்ஜெல்லாம் நாங்கள் யாருமே போனது இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமு கிட்ஸும் சரி, நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி கிளாஸ் பிரிட்ஜை இப்போ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமு டிக்கெட்டு வாங்கிட்டோம். 4 பேருக்கு 800 ருபீஸ் ஆச்சு. ஸோ வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும் க்ரௌடு பாருங்கள். இந்த க்ரௌடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக மூவ் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அலோவ் பண்ணிவிட்டு விடுறாங்க போல். ஆனால் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக தான் வச்சுருந்தாங்க. போகிறதுக்கு காலில் ஷூஸு செப்பல்ஸ் எல்லாம் கழிட்டு அவங்களே இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. அதை நம்ம போட்டுட்டு நடக்கிறதா இருக்கும். செம்மையாக இருந்துச்சுங்க அந்த ஃபீல். நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் பிரிட்ஜில் போகிறோன்னும்போது கொஞ்சம் ஒரு ஃபியராக தான் இருந்துச்சு. எங்கள் நைரா பயப்படுவா அப்படின்ட்டு நினச்சோம். ஆனால் மேடம் அசரலை, நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இங்கே சுற்றி பீச்சு தாங்க. பீச்சு, மலை அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கே அந்த வியூ செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் நடந்து போயிட்டு நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன் வீடியோவில். ஏன்னா சுற்றி பீச்சு தான், வேறு எதுவுமே இல்லை. கீழே கொஞ்சம் இந்த மலை சைடாக இருக்கும். அதுக்கப்புறம் பீச்சு அப்படி தான் இருந்துச்சு. லொக்கேஷன் வைஸு சூப்பராக இருந்துச்சுங்க. வியூ வைஸு செம்மையாக இருந்துச்சு. கீழே குடிஞ்சு பார்த்தோன்னாலே ஒரு பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமுன்னும்போது கொஞ்சம் ஃபியர் இருந்துச்சு. ஆனால் நம்ம போக 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 அந்த எட்ஜு கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபியராக தாங்க இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் காற்று அடிக்கிறவால அந்த கிளாஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க பசங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. இவ்வளோ தான் நமக்கு டைமு, 10 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி 10 மினிட்ஸ் கூட ஆகலை. ஆனால் சீக்கிரமாகவே வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. கிளாஸ் பிரிட்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்கு தாங்க வந்தோம். நம்ம எப்பயும் ரெகுலராக போகிற டிடிடி வைசாக் தான். எப்பயுமே எங்களோட ஃபேவரட் டெம்பிள் இதுக்கு போவோம், இல்லை சிம்மாச்சலம் கோயிலுக்கு போவோம். என்னோடய விலாகு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு பிளெஸ்டான டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் இயரும் இங்கே வந்திருந்தோம். லாஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இங்கே தான் வந்திருந்தோம்.
ஸோ இந்த இயரும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். ஏன்னா வந்து நம்ம கைலாசகிரியிலேருந்து பக்கம்தான். ஸோ அதனால் இங்கே வந்தாச்சு. சாமி தரிசனம் செம்மையாக இருந்துச்சு. நைரா வீடியோவில் வரலையாம், கவர் ஆகலையாம். ஸோ அதனால் மேடம் கிட்ட வந்து முட்டிகிட்ருக்குறாங்க. லாஸ்ட் இயர் வந்தவால சரி இந்த இயர் வரலாம் அப்படின்ட்டு நல்லா பிளெஸ்டாகவும் இருந்துச்சு. நல்லா சாமியை நல்லா நிதானமாக பார்த்தோம். தேர்ஸ்டேன்றவால கொஞ்சம் க்ரௌட் எதுவும் இல்லைங்க. க்ரௌட் இல்லாமல் நல்லாவே பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். அங்கேயே பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் நாங்கள் போனதில்லை. சரி ஓகே போகலாம் அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே வந்து சிம்பிளாக 2 ஸ்டார்டர்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புல்காவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி தான் சாப்பிட்லான்ட்டு இருந்தோம். ஆனால் வந்து நைட் டைமு எதுக்கு ஹெவியாக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக எங்களோட டின்னரை முடிச்சிட்டோங்க. இப்படி தான் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி டே நல்லா சூப்பராக பிளெஸ்டாக போச்சு. நானும் உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் போடாமல் இருக்கேன். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி ரெகுலராக நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு சூப்பரான டூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.